வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ஆப்ரேட்டர்ஸோட டைப் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப்ஸும் ஜாவாஸ்கிரிப்டில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கண்டிஷனை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆக்ஷனை நடக்க வைக்கிறது தான் கண்டிஷன். அதுக்காக தான் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இஃப் இருக்குது, இஃப் எல்ஸ் இருக்குது, எல்ஸ் இருக்குது. இதை இஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸுங்கிறது இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி எல்ஸ் இஃப் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷனை ஃபால்ஸாக இருந்தால் பிரிண்ட் ஆகும். அடுத்தது லூப்ஸ் பார்க்கலாம். லூப்ஸுங்கிறது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணக்கூடியது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியதான் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன லூப்ஸ் இருக்குன்னா ஃபார் இருக்குது, ஃபார் இன் இருக்குது, ஃபார் ஆஃப், வைல், டூ வைல் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம். என்னோட டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் பிரிண்ட் பண்ணும். நான் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். வேரியபிள் டெம்ப் ஈக்குவல் டு 30 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது இஃப் கண்டிஷனில் கண்டிஷன் உள்ளர எனக்கு வந்து டெம்பரேச்சர் 30க்கு மேலே இருந்தால் எனக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை காட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் ரைட் குட் அப்படின்னு நான் போடுறேன். குட்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். செமிகோலன் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே கிடைக்கல. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 30 இல்லை. ஸோ ஈக்குவல் டு 13 போட்டு பார்க்கலாம். ஈக்குவல் டு 13 போட்டு நமக்கு குட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? அப்போ இஃப் கண்டிஷனுங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெம்பரேச்சர் கிரேட்டர் தேன் 30 ஆயிருந்தால் எனக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட்டு நாட் குட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது இல்லாட்டி எனக்கு எல்ஸ் கண்டிஷன் பிரிண்ட் ஆகணும். எல்ஸில் நான் வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட்டு அதில் குட்னு போடுறேன். குட். இப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ குட் அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சா? ஓகே. இஃப் கண்டிஷனில் வந்து நாட் குட்னு கொடுத்துருக்கோம், எல்ஸில் வந்து குட்னு கொடுத்துருக்கோம். ஸோ குட்னு நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இஃப் முடிஞ்சிருச்சு, இஃப் எல்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து எல்ஸ் இஃப் பார்க்கலாம். எல்ஸ் இஃப்ங்கிறது இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்ஸ் இஃப்ல உள்ள கண்டிஷனை செக் பண்ணும். அப்படியும் இல்லாட்டி நமக்கு எல்ஸுக்கு போயிடும். இப்போ எல்ஸ் இஃப் போடுவோம். எல்ஸ் இஃப் அதில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன்னா டெம்ப் வந்து எனக்கு ஈக்குவல் டு 30 இருந்துச்சு அப்படின்னா ஸோ குட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்படியும் இல்லாட்டி எனக்கு வந்து டாக்குமெண்ட் டாட் ரைட் குட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும் கொடுக்குறேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ குட் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது நம்மளோட எல்ஸ் இஃப் கண்டிஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான் இஃப் கண்டிஷன், எல்ஸ் இஃப், இஃப் எல்ஸ். நெக்ஸ்ட்டு லூப் பார்க்கலாம். லூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறது தான் வந்து லூப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபாரு, ஃபாரின்னு, ஃபார் ஆஃப், வைல், டூ வைல் இருக்குன்னு சொன்னேன்னா இதை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஃபார் லூப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் நான் கமாண்டில் சொல்கிறேன். ஃபார் இதில் எக்ஸ்பிரஷன் 1 இருக்கும். எக்ஸ்பிரஷன் 1ங்கிறது நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய முன்னாடி இது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். செமிகோலன் எக்ஸ்பிரஷன் 2 இதில் தான் நம்மளோட கண்டிஷனை கொடுப்போம். அடுத்து எக்ஸ்பிரஷன் 3 இதில் நம்ம இன்க்ரிமெண்ட்டா டிக்ரிமெண்ட்டா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எக்ஸ்பிரஷன் 3 ஓகே. இதில் வந்து இப்போது நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஃபார் லெட் ஒரு வேரியபிளில் கொடுத்துக்கிறோம். லெட் ஐ
ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு I less than 5 இன்க்ரிமெண்ட், அதாவது I ப்ளஸ் ப்ளஸ் போடுறோம். போட்டு அதுக்குள்ளார டெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். த நம்பர் இஸ் அப்படின்னு, த நம்பர் இஸ் அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ்ஸு நமக்கு அங்கே லெட் I ஈக்குவல்னு கொடுத்துருக்கோம்ல, அந்த இதை இங்கே கொடுக்கணும். I ப்ளஸ் பிரேக், அதாவது நமக்கு அடுத்தடுத்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக் கொடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எழுதியாச்சு. நம்ம டெக்ஸ்ட் அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு லூப்புக்குள்ளே கொடுக்கும்போது நம்ம அதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணிக்கணும். லெட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு எம்டியாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு HTML டேக் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். p டேகு ஐடி ஈக்குவல் டு, அது உள்ளார நான் டெக்ஸ்ட் txtன்னு போட்டுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஃபாருக்கு கீழே வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு கொடுத்துக்கிறேன். அதில் நம்மளோட ஐடி, அதாவது டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டு டாட்டு இன்னர் HTML டெக்ஸ்ட்டு. அடுத்து அதாவது நம்ம ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கோம்ல டெக்ஸ்ட்டுன்னு, அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ப்ரௌசரில். ஓகே, இப்போ இந்த நம்பர் இஸ் 0, நம்பர் இஸ் 1, இந்த நம்பர் இஸ் 0, நம்பர் இஸ் 1, நம்பர் இஸ் 2, நம்பர் இஸ் 3, நம்பர் இஸ் 4 அப்படின்னு நமக்கு அடுத்த லைனில் லூப் படி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், I less than 5 தானே கொடுத்துருக்கோம், அதுபடி நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் ஃபார் லூப் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார் இன், ஃபார் ஆஃப், while, do while பார்க்க போகிறோம். தேங்க்யூ.